ட்ரூ கிரியேட்டர் விழுந்து கற்றுக்கினாங்க. ஓ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி ஹஸ் பிகம் வெரி ஈஸி. ஸ்பூன் ஃபீடிங் ஆகிடுச்சு ஈஸியாக. உங்களுக்கு எதனா வேணும்னா டக்குன்னு கூகுள் பண்ணால் தெரிஞ்சிட போகுது. இல்லைன்னா சாட் ஜிபிடியில் போனீங்கன்னா இல்லை ஜெமினியில் போனீங்கன்னா எதுக்கு வேணாலும் ஒரு ரெமெடி தெரிஞ்சுக்குது. அதை நீங்கள் டக்குன்னு அப்படியே எடுத்துக்கிறீங்க வழியே அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதில்ல. இட் ஜஸ்ட் அ காப்பி பேஸ்ட். நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியோட யோசிக்கல. இப்போ இந்த டெக்னாலஜி கிடையாது. அப்போ அவங்க அடிப்பட்டு சொல்ல அதை செவி வழி கேட்டு தலை மேலே கொட்டுறாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீ பண்ண தப்பியா இந்த மாதிரி செய்யானா ஒரு 4 வாட்டி சொன்னால் அது உரைக்கும். ஆனால் இப்போ இருக்கிறதுக்கு நீங்கள் திட்டவே வேணாம். சொன்னோடனே டக்குன்னு சாட் ஜிபிடியில் சார் இதுதான் சார் அவரை வந்து அந்த மாதிரி தானே புதுசாக வந்து கரெக்ட் பண்ணி சொல்கிறதுனா என்னன்னா சாட் ஜிபிடியை நம்புகிறாங்க, ஜெமினின்ற ஏஏ நம்புகிறாங்க. ஆனால் ஒரு திறமைசாலியாக சொன்னீங்கன்னா உங்களை நம்புறதில்லை. இன்றைக்கி ஒரு கிரியேட்டருக்கான மரியாதை, ஒரு ட்ரூ கிரியேட்டருக்கான மரியாதை கிடையாது. பட் காப்பி கிரியேட்டர்ஸ் இருக்காங்களே, வேற ஒருத்தர் சொன்னதை எடுத்து கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு தான் நம்பிக்கை இருக்குது, அவங்க மேலே தான் ட்ராவல் பண்ணாங்க. அதுதான் இவங்களுக்கும் ஆன வித்தியாசம். ஆனால் நீங்கள் அதே ட்ரூ கிரியேட்டர் நீங்கள் அந்த டெக்னாலஜியை கொடுத்து யூஸ் பண்ணுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா தன்னோட அறிவையும் யூஸ் பண்ணுவாங்க, அந்த டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி இதில் ரெண்டுத்தில் எது கரெக்டுன்னு சொல்லி ஸ்டடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணக்கூடியவங்க தான் ட்ரூ கிரியேட்டருக்கான. அதாவது ஆண்டவனோட படைப்பு வந்து மனுஷனை ஒரு உயிரினத்தை படைச்சிருக்கானா, அவனுக்கு ஒரு மூளையை கொடுத்து பண்ணியிருக்கானா, வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி, உனக்கு திங்கிங் சென்ஸ் இருக்கும். பட் ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக நீங்கள் ஏஐ மூலமாக வருது அப்படின்னா அதில் ஃபீட் பண்ண அளவுக்கு தான் வரும், புதுசாக ஒரு க்ரியேஷன் வராது. புரியுதுங்களா? அப்போ அவங்கக்கிட்ட ஆனால் ட்ரூ கிரியேட்டர் வந்து அவங்கக்கிட்ட அந்த டெக்னாலஜியை கொடுத்தீங்கன்னா தான் அறிவையும் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்லைங்க அந்த அறிவையும் யூஸ் பண்ணிவிட்டு இதில் எது பெட்டர் அப்படின்னு ஸ்டடி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கும். இல்லை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து பண்ணுற அளவுக்கு இருக்கும். பட் ஆனால் புதுசாக இருக்க கிரியேட்டருக்கு வந்து அறிவு இல்லாமல் வெறும் ஏஏ மட்டுமே நம்புகிற ஆட்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்படி பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரு குறுகிய வட்டம் தான் இருக்கும் அவங்களுக்குன்ற. ஓகே.